Asset Tree Homes launching Crown at Crompet 2 and 3 BHK 87 lakhs ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா செப்டம்பர் 13th to 15th குள்ள புக் பண்ணா 84 lakhs மட்டும்தான். இந்த 3 நாளுக்குள்ள புக் பண்ணுங்க, 3 லட்சம் சேவ் பண்ணுங்க. Asset Tree Homes in Crown, Crompet. For bookings call 9444 56087. வணக்கம். தற்பொழுது ஒரு முக்கியமான ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் திரையுலகின் முக்கியமான ஒரு நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தற்பொழுது அவர் தனது மனைவியை பிரிவதாக ட்விட்டர் இணையதளம் வாயிலாக ஒரு கடிதத்தினை வெளியிட்டிருக்கிறார். இருவருக்கும் இந்த மனமுறிவு குறித்த அந்த செய்தியினை தற்பொழுது அவர் பகிர்ந்திருப்பது தமிழ் திரையுலக ரசிகர்கள் மட்டுமல்லாது ஜெயம் ரவி அவர்களுடைய ரசிகர்களையும் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, உனக்கும் எனக்கும், சந்தோஷ் சுப்பிரமணியன், தனி ஒருவன், பொன்னியின் செல்வன், இது போன்ற பல்வேறு திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள். இவர் பார்த்தோமேனால் 2009ஆம் ஆண்டு பார்த்தோமேனால் ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்திருக்கிறார். இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். ஒரு மகன் பார்த்தோமேனால் திரைத்துறைக்கும் ஒரு சில படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார். தற்பொழுது இவர்கள் இருவருக்கும் மன முறிவு ஏற்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம். ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள், வாய்ப்புகளுடன் வருகிறது. என்னுடைய பயணத்தின் திரைப்படங்கள் வாயிலாகவும் திரை இல்லாத படங்களாகவும் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட செய்தியை பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன். நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைகளுக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என்று மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல. என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது என்றும் அவர் இந்த கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோமேனால் திரைத்துறையில் இருப்பவர்களுடைய இந்த மனமுறிவு குறித்த செய்தியானது வந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோமேனால் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி அவர்கள் தங்களுடைய மனமுறிவு குறித்த செய்தியினை பகிர்ந்திருந்தனர். தற்பொழுது ஆர்த்தி இவர்கள் இருவருடைய அந்த மனமுறிவு குறித்த செய்தியானது தற்பொழுது வெளிவந்திருப்பது ரசிகர்களை வருத்தத்தில் உண்டாக்கி இருக்கிறது. அதே போன்று சமூக வலைதளங்களில் இது குறித்த அந்த விவாதமும் தற்பொழுது காரசாரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ட்விட்டர், பேஸ்புக் உள்ளிட்ட பக்கங்களில் இந்த செய்தியினை பகிர்ந்து ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றனர். தற்பொழுது இவர்களுடைய முறிவு ஆனது தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னென்று சொன்னால் பல்வேறு நிகழ்ச்சிகளிலுமே ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி உள்ளிட்ட இருவருமே இணைந்து பங்கேற்பதுதான் வழக்கம். அதே போன்று பல்வேறு மேடை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது இவருடைய அந்த மனமுறிவு குறித்த அந்த செய்தியானது தற்பொழுது வெளிவந்திருப்பது ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று நான் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு அளிக்கக்கூடிய அந்த ஆதரவினையும் நன்றியையும் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இதே ஆதரவை தர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. இதை யாரும் இன்டர்ஃபியர், அதாவது தலையிட வேண்டாம் என்றும் தெளிவாக அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார்.